எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, ஆவிக்குரிய வீழ்ச்சி என்பது ஒரு நாளில் நடக்காது. ஒரு பாவம் என்பது ஒரே நாளில் நடக்காது. அது உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் அந்த கிரியைக்கு தக்கதான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அப்பதான் அந்த பாவம் செய்வீங்க. நாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதுல 18வது வயதுல ஏற்றுக்கொண்டோம். நாங்க ஒரு குரூப்பா ஏற்றுக்கொண்டோம். நாங்க வாலிபர்கள் 4, 5 பேர். அந்த வாலிப நாட்கள்ல ஒரு சின்ன பாவம் வந்த உடனே எங்களுக்குள்ள ஒரு விதமான உணர்வு வரும். அதுக்கப்புறம் தேவ சமூகத்துக்கு போறதுக்கு பயம் வரும். நன்றாக ஞாபகம் இருக்குது. நாங்கெல்லாம் கதறி அழுது ஜெபம் பண்ணதெல்லாம் இருக்கு. காலேஜுக்கு போயிட்டு வரும்போது சில கண்களின் வீழ்ச்சி இருக்கும், கண்களின் இச்சை இருக்கும். வாலிப பிராயம் வீழ்ச்சி அடையும் போது அன்னைக்கு சாயங்காலம் ஜெபத்துல நாங்க கூடி வருவோம். டெய்லி 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ற காலம் அது. கூடி வந்து ஜெபிக்கும் போது கதறி அழுததெல்லாம் இருக்குது. சட்டையை கிழிச்சிட்ட காலம்லாம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஜோக்கு தானே, ஒரு சினிமா பாட்டு தானே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விளையாட்டா பாக்குறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மகிமை விட்டு நம்ம தூரம் போயிட்டே இருக்கணும்னு அர்த்தம். ஒரு நாள் நீ உட்காந்து முழு சினிமாவை பார்ப்ப, உனக்கு தேவ பிரசன்ஸை விட்டு நீ பார்த்துக்கிட்டு இருக்கின்ற எண்ணமே உனக்கு இருக்காது. ஒரு நாள் உட்கார்ந்து நீ முழுசா எதையாவது ஒரு பாவத்தை பார்த்துக்கிட்டு இருப்ப, ஆனால் நீ பாவத்தை பார்க்கறங்கிற உணர்வே இருக்காது. காரணம், நீ அதை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏதோ இன்னைக்கு நேத்து வரல, ஏதோ இன்னைக்கு நேத்து வீழ்ச்சி அல்ல. அது கொஞ்சம் கொஞ்சமா யாரோ அனுப்பின ஒரு வாட்ஸ்அப், யாரோ அனுப்பின ஒரு ஃபேஸ்புக், அதுல வந்த ஒரு 2 வீடியோ, அதுக்கப்புறம் அதே மாதிரி வீடியோ நீ போய் தேடி பார்க்க, அப்படியே ஒன்னொன்னா பார்க்க ஒரு நாள் அப்படியே கொஞ்சம் பெரிய அரை மணி நேரம் 1 மணி நேரம் படம் பார்க்க, அப்புறம் 2 மணி நேரம் படம் பார்க்க. நான் சொன்ன ஒரு உதாரணம். இதே மாதிரி தான் எல்லா பாவமும். வீழ்ச்சி ஒரு நாளில் வராது.